அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் அவசியம் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பதிவுகள் நிறைய நபர்கள் கிட்ட போய் சேரணும். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை பார்த்துடலாம். அதாவது, எனக்கு குரான் ஓத தெரியாது, ஆனால் முழு குரானையும் ஓதணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் சில சூறாக்கள் எனக்கு தெரியாது, நான் தமிழ்லையே நான் அதை பார்த்து ஓத ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம்மக்கிட்ட அரபி, தமிழ் தர்ஜுமா 3 சேர்ந்த மாதிரியான குரான் இருக்குது. அல்ஹம்துலில்லா, நல்ல முறையில் நிறைய நபர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்காக ஒரு குரான் எடுத்து வச்சிருங்க, நாங்கள் பின்னாடி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இதை சொல்லி வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட குறைந்த அளவு தான் ஸ்டாக் இருக்குது. அதனால் இந்த குரானை நீங்கள் ஓதியே ஆகணும், வாழ்நாள் லட்சிய கனவு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பதிவுக்கு வரலாம். அதாவது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம மனசில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய கவலை இருக்குது, நிறைய பயம் இருக்குது, நிறைய குற்ற உணர்ச்சி இருக்குது. எப்படி நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோன்னு தெரியல, நமக்கு யார் உதவி செய்ய போகிறாங்கன்னு தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் இதுக்கான விடை தெரியாம தான் நம்ம வாழ்க்கையை நம்ம குழப்பிக்கிட்டு திரியிறோம். இதனால தான் மன அழுத்தங்கள் வருது, மனசில் பெரிய போராட்டமே ஏற்படுது. இந்த போராட்டம் தான் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நம்ம நினைக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நம்மளை நகர செய்யாமல் தடுக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த சில விஷயங்களை மட்டும் நீங்கள் உள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற இலக்கை நீங்கள் அடையலாம். மறுமையிலும் நீங்கள் நினைக்கிறத விட சிறந்ததை அடையலாம். அந்த சரியான பாதையை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம சில மனக்கசப்பில், மனக்கவலையில், மன அழுத்தத்தில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க, நல்லதாக யோசிங்க, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாங்க, இன்னும் மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையான தீர்வு கிடையாது. கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தினுடைய வலி இருக்கு இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நுணுக்கங்களாலும் அது சரியாகாது. நம்மளோட உயிரை நம்ம படைச்ச ரப்போட இணைக்கும் போது மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது, உங்களுக்கு கோபம் வருது, பயம் வருது, உங்களுக்கு மன போராட்டங்கள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை தயார் செய்யறான்னு அர்த்தம். இந்த எந்த கேள்வியுமே இல்லை, நான் சரியான பாதையில் போகிறேனா இல்லையா அப்படிங்கிற எந்த கேள்வியுமே இல்லை. நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், எனக்கு வேணுங்கிறது எல்லாமே எனக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த விதமான இலக்கும் கிடையாது, அவங்க எந்த இடத்துக்கும் நகரவும் முடியாது. ஆனால் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுத பாருங்க மனசில். நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் இந்த வாழ்க்கையை, நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு நம்ம போராட்டம் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம தான் அறிவாளி, புத்திசாலி. ஏன்னா நம்மளெல்லாம் தயார் செய்கிறான். இன்றைக்கு அப்படி ஒரு பெண்ணோட மனசில் ஏற்பட்ட அந்த போராட்டத்துக்கு அவளுக்கு கிடைச்ச அந்த விடை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தோடு சொல்ல போகிறேன். அதாவது, 21 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், ரொம்ப வசதி படைத்தவள், ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பா. ஏன்னா புத்திசாலிகளுக்கு தானே இந்த மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் வரும். அவ ரொம்ப ரொம்ப வசதியானவ, அவளுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ஆனால் அவளோட மனசுல நிறைய கேள்வி. ஒரு பக்கம் மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுவா, இன்னொரு பக்கம் சோர்வா இருப்பா. என் மனசுல ஏன் அமைதி இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் ஏன் நான் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமா அவ இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதை பற்றி யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஒரு நாள் அவ ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறான். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களா ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருக்கிறான். முன்னாடி சிரிச்ச முகத்தோடு இருப்பா, இப்போ ரொம்ப கவலையாகவே இருக்கிறா. படிப்புலையும் அவளுக்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை. அப்போ தான் ஒரு நாள் கல்லூரியில் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு தோழியை சந்திக்கிறான். அவளுக்கு இவளை பற்றி நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஏன் நீ முன்ன மாதிரி இல்லை, நீ ஆளே மாறி போயிட்ட, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நான் டாக்டரை கூட பார்த்துட்டேன்ப்பா,
ஆனால் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. என் மனசில் ஏற்படுற கேள்விகளுக்கு டாக்டரால் கூட பதில் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த தோழி புரிஞ்சுக்கிட்டான். அவ இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவ. அவ சொன்னா, நான் உனக்கு இஸ்லாமிய தெரபிஸ்ட்டை நான் ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துகிறேன். நீ போயிட்டு அவங்கள பாரு. அவங்க சொல்கிற மாதிரி நீ கேடு. கண்டிப்பாக 2-3 நாளில் நீ ரொம்ப சந்தோஷமாக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தகவலை எல்லாம் இவளுக்கு கொடுக்குறா. அந்த பெண்ணும் அந்த இஸ்லாமிய தெரபிஸ்ட்டை போய் பார்த்தாச்சு. மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இவ இந்த சூழ்நிலையில் தான் இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய மனசில் ஏற்பட்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கான தீர்வு இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. அது குரானில் தான் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், குரானில் விசுவாசிகளுக்கு சுகத்தை நாம் கொடுக்குறோம், அனைத்து விதமான நோய்களுக்கும் இதில் நிவாரணம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, குரான் ஒரு ஆழமான உயிர் சிகிச்சை. இதில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம மனசில் நம்ம ஏற்றுக்கிட்டோம், நம்மளோட மனசில் இறக்கிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் தெளிவாகும், நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்களை எல்லாம் சொல்லித்தர்றாங்க. தினமும் ஃபஜ்ருக்கு பிறகு 10 நிமிஷம் குரான் ஓதணும். ஒரு வசனமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அடுத்து தினமும் 100 தடவை சுபஹானல்லாஹ் ஓதணும், அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும். மாலை நேரத்தில் அதிக அளவு துவா செய்யணும். அல்லாஹ்வுக்கு மனசார நன்றி சொல்கிற விதமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் உன்னுடைய வலியை, உன்னுடைய மன வலியை அல்லாஹ்விடத்தில் சொல்லு. அல்லாஹ்வை தவிர உன்னுடைய கண்ணீரை யாராலும் துடைக்க முடியாது. இன்னும் தஹஜ்ஜத்துடைய வேளையில் சஜிதாவில் விழக்கூடிய உன்னுடைய கண்ணீருக்கு விலை மதிப்பே கிடையாது. அந்த கண்ணீருக்குத்தான் உன்னுடைய மன போராட்டங்களை தடுக்கக்கூடிய வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ரசூல்லா கற்றுத்தந்த அல்லாஹ் மஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வகுனினி பி பலலிக்க அம்மன் சிவாக் இந்த துவாவையும் கற்றுக் கொடுத்து, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சரியாக ஒரு 3 நாளைக்கு நீ கடைபிடிச்சாலே உன்னுடைய உள்ளத்தினுடைய கவலை நீங்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெண்ணுக்கு சரியான அழுக, அதாவது என்னுடைய அத்தனை பிரச்சனையும் இந்த நிமிடமே தீர்ந்தது போல உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டு அழத் தொடங்குறா. அதற்கு பிறகு ஒரு 3 நாளைக்கு பிறகு அவ தன்னுடைய தோழியை சந்திச்சு சொல்றா, அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்கேன். இப்போ என்னோட வாழ்க்கையை எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியுது. இது எல்லாமே நிறைந்தது தான் வாழ்க்கை. அதை நான் இந்த நல்லமல்களோடு சேர்த்து செய்யும்போது அது ரொம்ப இனிமையாக தெரியுது, இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த திருக்குரானுடைய வசனத்தை ஓதி காமிச்சாலாம். அது என்ன வசனம் அப்படின்னா, யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய இதயத்திற்கு வழிகாட்டுகிறான். இந்த வசனம் அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அமைதி இந்த உலகத்தில் எந்த பொருட்கள்லையுமே கிடையாது, யாருக்கிட்டேயுமே கிடையாது. நம்முடைய உயிருக்கு அமைதி அல்லாஹ்வை நினைக்கிறதுல தான் இருக்குது. அதனால் நீங்களும் உங்களோட மனசோட போராடிட்டு இருக்கீங்க. இந்த உலகமே புரியலை, இந்த வாழ்க்கையே என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமல்களையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. குரான் ஓதுங்க, தொழுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. இன்னும் தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்வோட பேசுங்க, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்துங்க. உங்களுடைய உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா அது இது மட்டும்தான். கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.